மேடம் வணக்கம். ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி, இந்த 4.5 வருடங்களில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் பயன்பெற்றவர்களை அவர்களை கண்டறிந்து அவங்க கிட்ட கூடுதலாக இன்னும் என்ன சேவையை இந்த அரசு எப்படி வழங்கினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கேட்பை இந்த அரசாங்கம் தொடங்கி இருக்கு. கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஏன்பா 2 பேரோட வீடியோவும் கட் ஆயிருக்குது? ஆனா நீங்க இது தேர்தல் கணக்கு, இந்த 50,000 பேரையும் திமுகவுக்காக வாக்கு சேகரிக்க பயன்படுத்த போகிறார்கள் அப்படின்ட்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுதான் இவர்களுடைய நோக்கமா? இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமா? கண்டிப்பா இதுல நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. நிச்சயமாக 50,000 பேரை இவங்க தன்னார்வலர்களா ஏற்பாடு பண்ணி வீடு வீடா போக சொல்ல போறாங்க. நான் முதல்ல என்ன கேட்கிறேன், இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. போதை கலாச்சாரம் எல்லாருக்குமே தெரியும். எங்கேயாவது நீங்க தன்னார்வலர்களை உருவாக்கி உங்க வீட்டுல ஒரு குடி நோயாளி இருக்காங்களா, இல்ல ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க இருக்காங்களா, அவங்களை மீட்டு கொண்டு வரலாமா, இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் யோசிச்சா சரியாக இருக்கும். இன்னைக்கு நீங்க நாடகம் நடிக்கிறது, சினிமா எடுக்கிறது, இதே ஸ்டைல்ல மக்களை ஏமாற்றுவது போல திட்டங்களை உருவாக்கி உங்களோட கட்சியோடைய பணிகளை செய்வதற்காக அரசாங்கத்தோட பணத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. மக்களுடைய வரிப்பணம். நீங்க எதையுமே சிந்திக்காமல் உங்களுடைய ப்ரொமோஷன் மாடல், நீங்க உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கலாம், மக்களை எப்படி ஏமாத்தலாம். சகோதரி சொன்னது போல நீங்க வாக்குறுதிகள்ல குறிப்பிட்ட திட்டங்களையே நிறைவேற்றாம எந்தெந்த திட்டமெல்லாம் கனவா மட்டும் போனுச்சு அப்படிங்கறதுதான் நீங்க தலைப்பாக வைக்க முடியும். நாங்க குறிப்பிட்ட வாக்குறுதிகளை உங்களுக்கு கனவா மட்டுமே கொடுத்திருக்கோம், எந்த இடத்துலயும் நிஜமாக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 10-15% தான் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. முழுமையாக கூட அதுவும் நிறைவேற்றப்படலங்கிறதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லோருடைய கனவும் என்னன்னு கேட்கும் போது நான் கூட கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். இதை பார்த்தோன்னே திமுக இல்லாத தமிழகம் தான் எங்களுடைய கனவு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. நான் சொல்லல, மக்களே சொல்றதை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் நடந்துட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உலக வங்கியிலிருந்து வாங்கப்பட்ட கடன்ல அவங்க முன்னேற்றத்துக்காக உள்ள நிதியை கூட பகல் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கம் எல்லாம் முறையிடுறாங்க. இன்னைக்கு போராட்டம் இல்லாத இடமே கிடையாது. எல்லா துறையிலுமே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டங்களை எப்படி சரி செய்யணும்னு தெரியாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு அரசு. அப்படி இருக்கும்போது புதுசா விளம்பரம் மலருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக பேர் மட்டும் வச்சு உங்க கனவை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. இது என்ன விஷயம்? இது நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? இளைஞர்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு உங்க கனவை சொல்லுங்க. நீங்க 4 மாசத்துல கேட்டு 2030 நோக்கி நாங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பொய் புரட்டு. எப்படின்னா, எப்படி போன முறை பொய் புரட்டா எடுத்து அழிச்சு விட்டாங்களோ, ஒரு புகார் பட்டியை வச்சு நீங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் சொல்லி கொடுக்கப்பட்ட புகார் மனுக்களை முதல்ல இந்த சரியான முறையில அணுகுமுறையில அணுகி அதற்கான தீர்வு கொடுத்திருக்காரு அரசாங்கம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கே தெரியும். புகார் மனுக்கள் கொடுக்குறாங்க, அந்த மனுக்களுக்கு சரியான தீர்வு கிடைக்குதா? எத்தனை இடங்கள் இன்னைக்கு சாக்கடை திறந்து கிடக்கு, எத்தனை இடம் மழையில் எப்போதும் இந்த மழை கூட இன்னும் பள்ளங்களை தேங்கி கிடக்கு, கொசுக்கள் இருக்கு, அந்த பகுதிகளில் குழந்தைங்க வச்சுட்டு வாழ முடியல, வசிக்க முடியலன்றாங்க. இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. சாலை சரியில்லை. என்ன இவங்க முழுமையான ஒரு ஆட்சி நடத்திட்டாங்கன்னு 2030 நோக்கி போறாங்க. நான் கேட்கிறேன், என்ன ஆட்சியில இவங்க ஆட்சியில ஒரு முழுமையான ஒரு நிறைவான மக்கள் எல்லா பகுதியிலும் நிறைவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்க முடியுமா? மேடையிலேயே முதல்வரே கேட்கிறாரு, என்னமா இன்னும் உங்களுக்கு புகார் சொல்றீங்களே, அப்ப புகார் இல்லாம உங்க ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல, அவர்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ராஜேஸ்வரி பிரியா மேடம், நீங்க இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் விரிவா பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதை இல்ல நான் சொல்லிடுறேன். இதை அமைச்சரவை உருவாக்கி இதற்காக ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை இந்த அரசு உருவாக்கி இருக்குன்னு சொல்ல போறாங்க. நாங்க உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் உருவாக்கி இருக்குது. இதை திமுக கிடையாது. நாளைக்கு ஏடிஎம்கே வந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இதை நடைமுறைப்படுத்தாம விட முடியாது. ஆமா, அதனால இது திமுக ஏதோ அவர்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக உருவாக்குனதுல கேபினெட் டிசைட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்குது இந்த திட்டத்தை. இந்த கேபினெட் முடிவு பண்ணது ஏன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்க கூடாது? இந்த கேள்வி நியாயம். அதிகாரத்துல
அவர்கள் இருக்கும்போது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் தீர்வு காண முடியாம அடுத்த தேர்தலுக்காக இதை பயன்படுத்தி அடுத்த கொள்கை அழுத்துள்ளது போல இந்த அரசாங்க திட்டமாக கேபினெட் நிறைவேற்றப்பட்டிருக்கு நான் குறிப்பிடுறேன். எனக்கு தெளிவா புரிஞ்சுட்டு 50,000 பேரை போக போறாங்க, வீடு வீடா போக போறாங்க, 10 திட்டங்களை மக்கள் மத்தியில கொடுக்க போறாங்க, அது என்னென்ன திட்டங்களை நீங்க எல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னு கேட்க போறாங்க, அப்ப இளைஞர்கள்ட்ட போக போறாங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க போறாங்க. இது எல்லாமே எனக்கு தெளிவாக படித்து ஆய்வு பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இதை கடைசி நேரத்துல 4 மாதங்களுக்கு முன்னதாக பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா, அதுல அடுத்த தேர்தலுக்கான ஒரு ஆதாயம். அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புறேன். இவர்களோட தொடர்ச்சியா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை பேசுறோம், எந்த பிரச்சனைக்குமே இவங்க தீர்வு காணல. அதிகார துஷ்பிரயோகம் நடந்துகிட்டு இருக்கு, ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, போதைப் பொருளால இன்னைக்கு சமூகம் சீர்கட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. கடைசியாக சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு, போக்க வழக்குகள் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப பிரதானமான பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணாமல் அதற்கான தீர்வுக்கான வழியை நீங்க அமைச்சரவை நிறைவேற்றி இருக்கலாம். அதை விட்டுட்டு விளம்பரத்துக்கான ஒரு வாய்ப்பையோ வழியையோ தேடுறீங்கல்ல, அந்த இடத்துலதான் நீங்க மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கறத நோக்கி போறீங்கிறதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். ராஜேஸ்வரி, இவரு சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று பார்வை இருக்குதா ராஜேஸ்வரி? ஆமா, சகோதரர் 2 பேருமே பேசும்போது எப்படி எங்களுக்கு நீங்கிற டயலாக் மாதிரி அது மத்திய அரசு செய்யும் போதெல்லாம் அதெல்லாம் எலெக்ஷனுக்காக பண்ணது, பட் பொலிட்டிக்கலா பண்ணது. அப்ப ஆனா இப்ப நாங்க பண்றதெல்லாம் பொலிட்டிக்கலாவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் சாதிக்க சகோதரர் பேசும்போது இதெல்லாம் செஞ்சாங்களா, மத்திய அரசு இதெல்லாம் சொன்னுச்சின்னு பட்டியலிட்டாரு. ஆனா ரொம்ப ஒரு வரியில சுருக்கமா என்ன சொல்லிட்டாரு, 365 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாரு. நான் கூட பயந்து போய் இங்க பாருங்க 502 வாக்குறுதியை வேணாலும் படிச்சு காட்டுற, மிக கொடுமையா இருக்குங்க. பொய் சொல்லலாம், இப்படி முழு பூசணிக்காய நீங்க சோத்துல மறைக்கலாமா? எளிமையா சொல்லுங்க. நீங்க முதல்ல சொன்னதே நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, அந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்டுருவோம்னு சொன்னீங்க. அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு கல்வி கடன் ரத்து பண்றதா இருக்கட்டும், மீனவர்கள்ல பழங்குடியினரா நாங்க இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஒரு சாதாரணமானதா முக்கியமானதா நான் கேட்கிறேன், மீனவ சமுதாயத்துக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? அவங்களை கடல்வாழ் பழங்குடியினர் அப்படிங்கறதன் கீழே கொண்டுட்டு வருவோம்னு சொன்னீங்களா? அதை செஞ்சீங்களா? 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களா? அதை செஞ்சீங்களா? இது மாதிரி நான் எதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் கூட அவர் சொல்லல. அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா 365 சொல்லி நம்பர்ல சொல்லிட்டு போறாரு. பார்க்கின்ற மக்கள் கவனமா இருக்காங்க. தயவு செய்து கூகுள்ல போய் திமுகவோட 2021 தேர்தல் வாக்குறுதிகளை எல்லோரும் படிங்க. தமிழ்ல தான் இருக்கு, படிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் அவர்கள் என்னென்ன கதையெல்லாம் சொன்னாங்க, என்ன பொய் புரட்டுகளை எல்லாம் சொல்லி அவங்க 2021 மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம் ரோட்ல நின்று போராடக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். காரணம் யாரு? திமுக கொடுத்த பொய் வாக்குறுதிகள் மட்டும்தான். இவ்வளவு பொய் வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு இப்ப ரொம்ப கவனமா, அது அமெரிக்காவா இது கனடாவா, அமெரிக்காவோட சிஸ்டம்ல இருந்து நீங்க எதையாவது ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு கனடா ரிவர்ஸ் சிஸ்டம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சின்ன மழைக்கு கூட நீங்க 10,000 கோடி பேக்கேஜ், 10,000 கோடி பேக்கேஜ் மேயர் பிரியா பேசுறாங்க. ஒரு சின்ன மழைக்கு கூட எந்த மழையிலுமே நீங்க பாருங்க எங்கேயாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு இல்ல. வண்டி எடுத்துட்டு வந்து உறிஞ்சி தண்ணி எடுக்கிறாங்களே தவிர இவர்களுடைய ஸ்கீம், இவர்களுடைய சிஸ்டம் ஏதாவது அந்த செயல்பாட்டுல சரியான முறையில் செயல்பட்டு இல்ல. அப்படி இருக்கும்போது 2030க்கு போறது அப்படிங்கிறது முழுக்க மக்களை ஏமாற்றி அமைச்சரவையிலே, அதாவது சட்டமன்றத்திலேயே நீங்க போய் நிறைவேற்றி இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றது உண்மையாகவே விஞ்ஞான ஊழல்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு மூளை அமைக்கப்பட்டு தமிழக மக்களை எப்படி ஏமாற்றுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு டீம் போட்டு யோசிச்சு நீங்க செய்து கொண்டிருக்கிற அநியாயமும் அக்கிரமும் தான் இது. மக்கள் ஏமாற தயாரா இருக்க மாட்டாங்க. நீங்க அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னதை கூட நீங்க கொஞ்சமா செஞ்சதா இருக்கட்டும். இன்னைக்கு 30 லட்சம் பேருக்கு மேல உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல எங்களுக்கு வரலன்னு சொல்லும் போது அதுல 17 லட்சம் பேருக்கு தான் நீங்க கொடுத்தீங்க, மீதி 13 லட்சம் பேருக்கு ஏன் கொடுக்கல? அப்ப இந்த 17 லட்சம் பேரும் தகுதியுடையவர்களாக 2.5 வருஷமா இருந்திருக்காங்க. அப்ப அவர்களை ஏன் ஏமாற்றுனீங்க? அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? 2.25 வருஷமா நாங்க 1000 ரூபாய் வாங்கலங்கிறது. அப்ப உங்களுக்கு நிர்வாக கோளாறு, நிர்வாகமே பண்ண தெரியல உங்களுக்கு. விவசாயிகளுக்கு மின் இணைப்பு தரேன்னு சொன்னீங்க, தந்தீங்களா? நான் சொல்லிக்கிட்டே போவேன். விவசாயிகள் பக்கமும் சரி, மாணவர்கள் பக்கமும் சரி, எல்லா பக்கமும் நீங்க செய்த அநியாயங்கள் அதிகம். இன்னைக்கு அரசு ஊழியர்களே உங்களை எதிர்த்து கடுமையான கோபத்துல இருக்காங்க. நீங்க செய்யக்கூடியது ஒரு கண் துடைப்பு தான் செஞ்சுட்டு இருக்கீங்களே தவிர அவங்களை முழுமையாக நீங்க திருப்திப்படுத்த வாய்ப்பே கிடையாது. ஓகே.